தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பவுலுடைய மிஷனரி பயணங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். பவுல் எப்படி அந்தியோகியா சபைக்கு வந்தார், அந்தியோகியா சபை எப்படி மலர்ந்தது அல்லது எப்படி துவங்கி என்பதை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இந்த வகுப்பிலே நாம் அந்தியோகியாவிலே எப்படி ஊழியங்கள் கர்த்தர் ஆயத்தம் செய்து வந்தார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இது வேத பாட வகுப்பாக இருப்பதனாலே நான் ஒரு செய்தியிலே பேசுவதை போல மிக விரைவாக பேச முடியாது. குறிப்புகளை சொல்லி பேசுவதனால் மெதுவாக செல்ல வேண்டியது இருக்கும். எனவே அருட்கூர்ந்து அனைவரும் கவனமாக கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடத்துக்கு செல்லலாம். இப்போ அப்போஸ்தலர் 11:26 வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பேர் வழங்கிற்று என்று நாம் வாசிக்கிறோம். எருசலேமிலிருந்து பர்னபா அனுப்பப்பட்டு அந்தியோகியா சென்று, அந்தியோகியாவிலிருந்து அவர் மறுபடியும் தர்சுவுக்கு சென்று, தர்சுவிலிருந்து பவுலை கூட்டிக் கொண்டு இங்கே அந்தியோகியாவுக்கு வந்து இந்த ஊழிய காலம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷ காலமாய் சபையோடு ஊழியம் செய்ததாக சொல்கிறார்கள். இதற்கு முன்னாடி சில காலங்கள் சென்று இருக்கலாம். ஒரு 1.5 வருஷம், அதுக்கு மேற்பட்ட ஒரு காலமும் ஆயிருக்கலாம். இப்போ அவங்க ஊழியம் செய்யும்போது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். அந்தியோகியாவுடைய மக்களுடைய டைப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நையாண்டியின் ஒரு வடிவமாக புனைப்பெயர்களை வைப்பாங்க, நிக்நேம் வைப்பாங்க. அது போலதான் இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் அப்படிப்பட்டதுதான். லிட்டரலா நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வழங்கினார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல அது கால்டுன்னு வருது. கால்டுன்னு சொல்றத இந்த பட்ட பெயரை வழங்குறாங்க அவங்க. யாருக்கு? பவுல், பர்னபா மற்றும் அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சீஷர்கள் எல்லாம் அங்கே உபதேசம் பண்ணி கொண்டு வரும்பொழுது அந்தியோகியாவிலே இருக்கக்கூடிய புறஜாதி மக்கள் அவர்களுக்கு இந்த பட்ட பெயரை கொடுக்கிறார்கள். ஒரு ஏளன பேச்சோடு வசைவு கொண்டு இந்த புதிய நம்பிக்கை கொண்ட சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரை வழங்கினார்கள். பாருங்க, பைபிள்ல நமக்கு தெரியும், அந்த நசரேன் என்ற வார்த்தைன்னு சொல்லும் பொழுது அந்த நாசரேத் ஊரை ரொம்ப பிரபலமான, அந்த ஊரை பற்றி ஒரு சிறப்பான காரியங்கள் சொல்வதற்கில்லை. நாத்தான்வேல் இப்படிதான் சொல்றார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னு சொல்லும் போது நாசரேத்திலிருந்து வராதுன்னு அர்த்தம். பிலாத்து கூட இயேசு கிறிஸ்துவை அந்த மேல் விலாசத்தை வைத்து அவர் சிலுவையில் அடிக்கும் பொழுது இயேசு யூதருடைய ராஜான்னு சொல்லி போட்டிருக்கலாம்ல, ஆனா போட மாட்டாங்க. அந்த நசரேன் என்ற வார்த்தையை போடுவாங்க. எதுக்குன்னா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒருவனை இழிவுபடுத்துவதாக பொருள். நம்ம வழக்க சொல்றோம்ல, இவன் கீழ்ப்பாகத்துல இருந்து இவனை கீழ்ப்பாகத்துல போய் சேர்க்கணுப்பான்னு சொன்னா உடனே என்ன அர்த்தம்? அவன் ஆஃப் மென்டல்னு அர்த்தம். அது போல இந்த வார்த்தை கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை நையாண்டித்தனமானது, பரிகசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. அவங்க கிண்டல் பண்றாங்க. யாரு? அந்தியோகிய புறஜாதி மக்கள் இவங்க பேசக்கூடிய அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு, இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏளன பேச்சு தான். பாருங்க, அப்போஸ்தலர் 3ல கூட பேதுரு அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த முடமானவனை எழுப்பும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சுத்தி பரிசேயர்கள் தேவாலயத்தில் இருக்கிறாங்க, இதை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நஸ்ரேன் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ அதே பெயரை சொல்லிதான் பேதுரு அங்க அவனை எழுப்புறாரு. அதுக்கப்புறம் 4வது சொல்றாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொசமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுள் சொல்றார். சோ இந்த நிக்நேம் வைக்கிறது இவங்களுடைய பொழுதுபோக்கு. யாரு? அந்தியோகியாவுடைய பொழுதுபோக்கு. அத்தனையில நம்ம வாசிக்கிறோம்ல, அத்தனை பட்டணத்து மக்கள் எது போல பொழுதுபோக்கூடியவர்கள், நூதனமான நியூ திங்ஸ் எதனா கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிதான் சொன்னாங்க 17:21ல, அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்கு, அவங்களுக்கு பொழுதுபோக்கு நவமான புது விஷயத்தை கேட்கறது தான். அது போல
இந்த அந்தியோகிய பட்டணத்து மக்கள் இந்த நிக் நேம் பட்ட பெயர்கள் வைப்பாங்க. அதுவும் இந்த பட்ட பெயர் பெருமைக்குரியதல்ல, இகழ்ச்சிக்குரியது, ஏளனத்துக்குரிய பட்ட பெயரை வைப்பார்கள். அதுக்குதான் அந்த நசரேயன் என்ற பெயரை சொன்னேன். அது ஒரு பட்ட பெயரை இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது அதை கௌரவப்படுத்துறதுக்கு இல்ல, அவரை இழிவுபடுத்துறதுக்கு தான். பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல கிறிஸ்துவை பின்பற்றவர்களை குறிக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 1:15 சீஷர்கள் என்ற அந்த டேர்ம், அந்த ஒரு பதம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். கரெக்ட்டுங்களா? இது ஏறக்குறைய அந்தியோகியால வரும்போது ஒரு கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுல 15 வருஷம் இடைக்காலத்துல பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் முதலா கிறிஸ்தவர் என்று அழைத்தது அந்தியோகியால தான். அதுக்கு முன்னாடி அவர்களை சீஷர் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லோரும் விசுவாசிகள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள். இந்த மார்க்கத்தார், இந்த மார்க்கத்தார்னு சொல்லும்போது அவங்க கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை தான் சொல்றாங்க. இந்த இது வந்து அப்போஸ்தலர் 9:1 ரெஃபரன்ஸ் தப்பா கொடுத்திருக்கேன். அப்போஸ்தலர் 9:1ல போட்டுங்க. அதே போல அப்போஸ்தலர் 9:13 அனனியா சொல்றா பாரு, எருசலேமில் உடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரேக்கரானவர்கள் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஹெலனிஸ்டிஸ்ட், அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள், அந்த கிறிஸ்தவர்களை கிரேக்கர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த பதங்கள் எல்லாம் பயன்படுத்தினாலும் அந்த அந்த கிறிஸ்தவன் என்றது வந்து ஒரு பரிகாசத்துக்குரிய ஒரு சொல்லாக முதலாக அந்தியோகியால தான் கூப்பிட்டாங்க. பாருங்க, அகிரிப்பாக்கு முன்னாடி பவுல் நிற்கும்போது அகிரிப்பா அப்படி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகுவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அப்போ உடனே நம்ம அனுப்போம், ஆல்மோஸ்ட் என்ன வந்து நீ சம்மதிக்க பண்றேன்ற அர்த்தம் கிடையாது. ஏன் பவுல் இந்த கொஞ்ச நேரத்துல, இந்த விவாதிக்கக்கூடிய இந்த நேரத்துல கொஞ்சம் குறுகிய இடைவெளியில சில வார்த்தைகளை கொண்டு என்ன உன்னை போல கிறிஸ்தவனா மாத்த பண்றியா, என்ன கிறிஸ்தவனா மாத்திர போல இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. இங்க அகிரிப்பா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, அகிரிப்பா அப்பா பவுல் பேசுறது கேட்டு, ஐயோ பவுல் விட்டா கிறிஸ்தவனா, நானும் கிறிஸ்தவனா மாறிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு நினைப்போம். ஆனா கிண்டல் பண்றாரு பவுல், விட்டா என்னையே நீ கிறிஸ்தவனா மாத்திர போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பேதுருவும் தன்னுடைய நிறுவனத்தில் பயன்படுத்துகிறார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து என்று சொல்லுகிறார். 1 பேதுருல சொல்றார் 5வது அதிகாரத்துல. அப்போ இந்த கிறிஸ்தவன் என்ற ஒரு பெயர் ஒரு அவமானத்திற்குரிய ஒரு சொல்லாக தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ அந்தியோகியாவில இவங்க ஊழியம் செய்யும் பொழுது இந்த விதமான ஒரு பட்டப்பெயரை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஏளனத்துக்குரிய ஒரு சொல்ல கொடுக்குறாங்க. ஏன் அப்படி ஒரு அவப்பெயரை வந்து அப்படி ஒரு பட்டப்பெயர் கொடுப்பதற்கு அந்தியோகியா மக்கள் கொடுப்பதற்கு காரணம் என்ன? நேரடியான விளக்கத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனா அவங்க பட்டப்பெயர் வழங்கியது எந்த அடிப்படையில் வச்சாங்கன்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற முதல் அந்த கிறிஸ்தவர்கள் என்ற டைட்டில் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பேசி இருப்பாங்க, யாரு அந்தியோகியால பவுல், பர்னபா மற்ற சீஷர்கள் என்ன பேசி இருப்பாங்கன்றத கொஞ்சம் வைடா இந்த பிப்ளிக்கல் பிரின்சிபல்ல நம்ம ஒரே பகுதியில் இல்லாம சில பகுதியில இருந்து நான் சொல்ல விரும்புறேன். அப்படி படிக்கும்போது அவங்க உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் தன்னுடைய பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை, ஊழியத்தை அவர் தொடங்கும் பொழுது மத்தேயு 4:17 வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கி ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மற்ற பகுதிகளில் அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ஊமைகள் நிறைய சொல்லி இருக்கிறார். ஜபத்தை சீஷர்கள் எப்படி செய்ய வேண்டும் சொல்லும் போது, பரலோக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ராஜ்யத்தை பற்றி அவர் பேசாமல் இல்லவே இல்லை. அவர் சிலுவை மரத்துல தொங்கும் பொழுது கூட கள்ளன் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் ராஜ்யத்தை நோக்கி ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ராஜ்யம் தான் முக்கியம். எப்போ அந்த ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்தை நாம் எப்பொழுது நாம் போக போறோன்றதுதான் ஒரு ஈகரான ஒரு வெயிட்டிங். எல்லாருமே நீங்க நிருபங்கள்ல நீங்க சுவிசேஷ புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த வசனங்களை ரிப்பீட்டா தான் அந்த ராஜ்யத்துக்குரிய வசனங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்து 40 நாள் அளவு சீஷர்களுக்கு தன்னை காண்பித்து பின்னி பரமேறி போறதுக்கு முன்னாடி அவர் அப்போஸ்தலர் 1:3 இப்படி சொல்றாரு பாருங்க, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசி அநேகத்தை
தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ உயிர் தெழுந்து பரமேறி போவதற்கு முன்பாக கூட அவர் பேசியது தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தான். சோ முதல் ஊழியம் தொடங்கும் போதும் சரி, அவர் பரமேறி செல்லும் போதும் சரி, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேளுங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் நையாண்டி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஏளனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது, அவர்கள் கொடுத்த கிறிஸ்தவர்கள் ஏன் அந்த டைட்டிலோட வச்சு அவங்களுக்கு பண்ணாங்கன்றதுதான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ராஜ்யத்தை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அடுத்தது பாருங்க, இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா யார்? இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது சாஸ்திரிகள்லாம் வந்தாங்க. அவங்க கேட்ட முதல் கேள்வியை, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. ஏரோது அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாரும் கலங்கி 4வது வசனத்துல, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? அப்போ ராஜா யாரு? ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருக்க போறது யாருன்னு பார்த்தா கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் ராஜாவாக இருக்க போகிறார். எபிரேய மொழியில மேசியா என்று அவர் அழைக்கிறார்கள். கிரேக்க மொழியில கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள். ஆக மேசியா அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக வீற்றிருந்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த பொற்காலத்தை நினைத்து நினைத்து இஸ்ரேல் மக்கள் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மத்த கடைசி அதிகாரத்துல பார்க்கும்போது கூட பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலோசனை சங்கத்தில் விசாரிக்கப்படும் போது கேட்கப்பட்ட கேள்வி என்ன? பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீ கிறிஸ்து தானா? சொல்லு. எல்லாரும் ஒண்ணு அப்படிதானே சொல்றாங்க, நீ கிறிஸ்து தானா? பொந்தி பிலாத்து கேட்கிறார், யூதருடைய ராஜாவா என்ற வார்த்தை கேட்கிறார். இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பற்றும் அந்த ராஜ்யத்தில் தான் தான் ராஜாவாக இருப்பார் என்பதை பற்றியும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது தான் தான் கிறிஸ்து என்பதை அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். அப்போ சுவிசேஷத்தினுடைய முக்கிய பொருள், ராஜாவாகிய கிறிஸ்துவின் தலைமையில் அமையவிருக்கும் தேவர் ராஜ்யம். தேவாராஜ்யம் போட்டிருக்கேன், தேவராஜ்யம். தேவராஜ்யம் தான் முக்கிய சுவிசேஷத்தினுடைய கோர், முக்கிய பொருள் அதுதான். பாருங்க, பவுல் தன்னுடைய ஏதோ ஷேர் பண்ணிருக்கீங்களா? எங்களுக்கு எதுவும் வரல. வரலையா? இப்போ இல்லையே, வரலையே. நீங்க அந்த ஷேர்னு கொடுத்த அந்த இதுல கிளிக் பண்ணி உங்க ஃபைலை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, இவ்வளவு நேரம் வரலையா? வரல. நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்படியா? ஐயோ, சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வந்துச்சா? இப்பதான் வருது. வந்துருச்சு. சாரி, நீங்க சொல்லு. எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைச்சேன். சரி, ஓகே. இந்த ரெஃபரன்ஸ் தான் சொன்னேன். அப்போ சுவிசேஷனுடைய முக்கிய பொருள் வந்து ராஜாவாகிய கிறிஸ்துவின் தலைமையில் அமைவிருக்கும் தேவராஜ்யம் போட்ட தேவராஜ்யம். பாருங்க, பவுல் தன்னுடைய பிரசங்கத்துல தன்னுடைய நிருபங்கள்ல அவரை பற்றி நாம் படிக்கும்போது அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்றதை பார்க்கலாம். பவுலுடைய ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? 9:22 அப்போஸ்தலர் 9:22 சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்போ சுவிசேஷம் மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது எதை மையப்படுத்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக வரப்போகிறார் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். பவுலுடைய இடைப்பட்ட காலத்தில் ரோமாபுரியிலே வீட்டு காவலில் இருக்கும்பொழுது பாருங்க, 28-23 அவர் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலிருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களையும் அவருக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விசாரித்து பேசுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசையினுடைய புக்கு நியாயப்பிரமாணம் ஆஸ் அ ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாவே எதை பத்தி அவர் பேசுறாருன்னா, அதுல இருந்து கிறிஸ்துவை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பவுல் எடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவராஜ்யம் என்பதுதான் முக்கியம். இறுதியாக தன்னுடைய இறுதி நாட்களிலே தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்திலே அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது சொல்லும்போது ராஜ்யத்தை பத்தி தான் பேசுகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். அந்தியோகில இவர்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும்
அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக கிறிஸ்து வரப்போகிறார், அவரே ராஜாவா கிறிஸ்துவே வரப்போகிறார் என்பதை அவர்கள் உபதேசித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பேசிக்கொண்டே வந்தார்கள். எப்ப பார்த்தாலும் கிறிஸ்துவ பத்தி கிறிஸ்துன்னு பேசல, இவர்தான் வரவிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய கிறிஸ்து என்பதை அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். அதனால இத பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு. யாருக்கு? அந்தியோகியா மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு. அதனால கிறிஸ்டின் என்ற டைட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பெயர் கிண்டலாக, மரியாதை குறைவாக புறஜாதி மக்களால் கொடுக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எங்கேயும் சொல்லிக் கொள்ளவில்லை. முதலில் இந்த பெயர் புறஜாதிகளால் வழங்கப்பட்டது. ஆனால் 2ஆம் நூற்றாண்டு முதல் அவர்களால் மரியாதைக்குரிய பட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஓகேங்களா? சரி. சாரி பார், இந்த ஸ்லைடு தெரியாம போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த முதல் அந்தியோகியாவை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் இந்த அவமானத்துக்குரிய இந்த ஊழியம் செய்யும் பொழுது கூட, அவமானம் அடைந்து அந்த ஊழியத்தை செய்தாலும், மற்றவர்கள் அவமானப்படுத்தினாலும், அவர்கள் தங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தை அல்லது அந்தியோகியாவில் செய்யக்கூடிய ஊழியம் தடைபடாமல் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். 11:27 வாசிக்கிறோம். நடைமுறையெல்லாம் நம்ம கடைசியில பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். என்னவா இருக்கும் கிறிஸ்தவ இப்போ இந்த இவ்வளவு நாள் நம்ம வந்து படிக்கும் பொழுது முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர் என்ற பெயர் அவங்களுக்கு வழங்கியாச்சு, கிறிஸ்டின் என்ற பெயர் அதனால தான் வந்துச்சு நம்ம சொல்லுவோம். அது பெருமைக்குரிய ஒரு விஷயமா கருதுவோம். இல்லவே இல்லை, அது கேலிக்குரிய ஒரு சொல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகள் அங்க வராங்க, எருசலேமுக்கு வராங்க. சில தீர்க்கதரிசிகள் எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வராங்க. எப்பவுமே இந்த ப்ராஃபிட் என்ற வார்த்தைக்கு பொதுவான ஒரு சொல் என்ன என்று சொன்னால் தேவனுடைய பிரதிநிதி. ப்ரோ என்று சொன்னால் பிஃபோர், ப்ராஃபிட் என்று சொன்னால் பேசுபவன், தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து தேவனுடைய வார்த்தையை பேசுபவன். 4 விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இந்த தீர்க்கதரிசிகளை பத்தி. அவங்க சொந்த கருத்தை எப்பயுமே பேச மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கையை மக்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். உடன்படிக்கை மீறுகிறீர்கள், எதெல்லாம் தேவன் உடன்படிக்கை செஞ்சிருக்காங்க, நீங்க உடன்படிக்கை மீறிட்டீங்க, அவங்க செஞ்ச தப்பை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. 2வது, இந்த உடன்படிக்கையை நீங்க மீறிட்டீங்கன்னா இதற்குண்டான தண்டனை, அதாவது ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருப்பார், இந்த தண்டனை உங்களுக்கு வரும், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். இந்த 4 விஷயமும் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒன்று போல சொல்வார்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தீர்க்கதரிசிகள் அது போல நிலைமையில வந்திருக்காங்களா? நமக்கு கரெக்டா தெரியாது. பாருங்க, தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் மூலம் எது போன்ற தீர்க்க தரிசனம் சொல்லுதல் சொல்லி இருப்பார்கள் என்பதற்கான தெளிவான விளக்கத்தை புதிய ஏற்பாட்டு பதிவிலிருந்து நாம் சேகரிக்க முடியாது. இதில் பயன்படுத்தப்படும் மனிதர்கள் சில சமயங்களில் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் விளக்குவதிலும் ஈடுபட்டனர். சில நேரங்களில் எதிர்கால நிலவுகளை முன்னறிவித்தாங்க. சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பார்த்துங்க. வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் விளக்குவதிலும் என்ற நிலையை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:32 வாசிக்கும் பொழுது, எருசலேமிலிருந்து இருந்து யூதாவையும் சீலாவையும் நிருபத்தை கொடுத்து அனுப்புறாங்க அந்தியோகியாவுக்கு செல்லுமாறு. அவர்கள் தீர்க்கதரிசியாக இருந்தபடியினாலே என்று நாம் வாசிக்கிறோம். அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி. அப்போ தீர்க்கதரிசிகளா இருக்கும்போது அவங்க வார்த்தைகளிலிருந்து அவங்க புத்தி சொன்னார்கள். அவங்களையும் தீர்க்கதரிசி தான் சொல்லியிருக்கு. ரோமர் 12:6 விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதை அவன் சொல்ல வேண்டும் என்றதை அவங்க சொல்றாங்க. எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவிக்கக்கூடிய நிகழ்வையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போஸ்தலர் 21:11 வாசிக்கும் போது அகபு என்பவர் பவுல் செசரியாவில் இருக்கும்போது வந்து தன்னுடைய பவுலுடைய கட்சியை எடுத்து தன்னை கட்டி கொண்டு, இப்படிதான் நீங்க கட்டப்படுவீங்க எருசலேம்ல, இது ஆவியானவர் என்று சொல்றார் என்ற விஷயத்த சொல்றாரு. அப்போ எதிர்கால நிகழ்வுலையும் சொல்றாங்க, வசனத்திலிருந்து புத்திமதியும் சொல்றாங்க. அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ற பதத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒண்ணு, இந்த தீர்க்கதரிசிகள் என்ற அந்த கிஃப்ட் வந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அந்த காலகட்டத்தோடு நிறைவேறியாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற கிஃப்ட்ஸ், அதாவது எல்டர்ஸ், சுவிசேஷகர், போதகர், இந்த கிஃப்ட் நமக்கு இருக்கு. இந்த தீர்க்கதரிசிகளுடைய அந்த காலங்கள் முடிந்து போயிடுச்சு. அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து பெறக்கூடிய அந்த புதிய வெளிப்பாட்டை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ நம்ம சொல்ல முடியும். அதுக்குதான் நான் கீழே கொடுத்திருக்கேன். தீர்க்க தரிசனம் என்பது புதிதான வெளிப்பாட்டை கொடுக்கவோ எதிர்கால நிகழ்வை சொல்லவோ தொடரவில்லை. ஆனால் எப்படி தொடர்கிறது தீர்க்க தரிசன ஊழியம்? வேத புத்தகத்திலிருந்து விளக்கத்தை தரும் நிலையில் தொடர்கிறது. நல்ல பைபிள்ல இருந்து ஒரு கரெக்டான இன்டர்பிரேஷன் கொடுக்குறவங்க தீர்க்க தரிசி தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்துவை பற்றின ஆவி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ
இப்போ நம்ம இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, எருசலேம்ல இருந்து தீர்க்கதரிசிகள் ஆசிரியர் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிள் கிளாஸ் வந்து எங்க நடக்குதுன்னா, ஆந்தியோக்ல நடக்குது. இங்க ஏற்கனவே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல், புறஜாதி மக்களால் சில பேர் நெறைய பேர் அவங்கள கிண்டல் பண்றாங்க. ஒரு பக்கம் நெறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. இப்போ இவங்களுக்கு பைபிள்ல இருந்து டீச் பண்றதுக்கு ஹெல்ப் தேவைல்ல. அதனால உற்சாகப்படுத்த தேவனால் அனுப்பப்பட்டு அவர்கள் வந்திருக்கலாம். தீர்க்கதரிசிகள் வராங்க. வந்து அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. பாருங்க அப்போஸ்தலர் 11:28ல அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். இது கிளவுதிய ராயனுடைய நாட்களில் உள்ளாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகம் சொல்லும்போது இந்தியா, சைனா, ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்க நினைச்சக்கூடாது. லூக்கா 2:1ல வாசிக்கிறோம், உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்து ராயினால் அகஸ்டஸ் சீசர் வந்து கட்டளை கொடுக்குறாரு. அப்போ இந்த உலகம் சொல்றது ரோமன் வேர்ல்டு தான். அப்போஸ்தலர் 17ல கூட நம்ம வாசிக்கிறோம், உலகத்தை கலக்குகிறவள் இங்கே வந்து விட்டான்னு சொன்னா ரோம உலகத்தை கலக்குகிறவள் என்று அர்த்தம். உலகம் ஃபுல்லா கிடையாது. இந்த பஞ்சம் வரும்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதுவும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று அறிவிக்கிறார். பாருங்க இந்த கிளவுதிராயனுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அகஸ்டஸ் ஃபர்ஸ்ட் வராரு. மேல அகஸ்டஸ், அப்புறம் திபேரியு, அப்புறம் கலிகுலா, அப்புறம் தான் கிளவுதிராயன். 41ல இருந்து 54 வரையும் இவருடைய ஆட்சி காலம். இந்த காலகட்டத்துல இந்த பஞ்சம் வந்ததா சொல்றாங்க. எந்த காலகட்டம் சொல்லும்பொழுது ஏறக்குறைய இந்த கிளவுதிராயனுடைய நாட்கள்ல 4 பஞ்சம் வந்தது. இது 4வது பஞ்சம். அப்போ ஏற்கனவே 3 பஞ்சம் போயிடுச்சு. இது 44, 45 அந்த வாக்குல இந்த பஞ்சங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. 2 பஞ்சம் ரோம்ல வந்திருக்கு, ஒரு பஞ்சம் கிரீஸ்ல வந்திருக்கு, இன்னொரு பஞ்சம் இப்போ யூதேயா, சீரியா. இந்த 2 பேர் பாருங்க, ஜோசிபஸ் அதை தான் சொல்றாரு. இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஜோசிபஸ் இதை பற்றி சொல்லும்போது யூதேயா மற்றும் சீரியாவை அதிகமாக பாதித்தது இந்த பஞ்சம். அதனால நிறைய அந்த மக்கள், எருசலேம்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பொந்தி பிலாத்துக்கு அப்புறம் ஃபேடஸ் என்ற ஒரு அதிபர் இருந்தாரு. அவருடைய காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள்லாம் நிறைய நெருக்கத்துக்குள்ளார போறாங்க. இப்போ இந்த பஞ்சத்தை அறிவிச்ச பிறகு அந்தியோகியால இருக்கக்கூடிய சீஷர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கக்கூடிய சகோதரருக்கு உதவி பண்ண பணத்தை சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ரொம்ப என்ன சொல்றது, புறஜாதி மக்கள். இந்த பஞ்சம் சீரியாவிலையும் தான் வரப்போகுது. ஆனாலும் அவர்கள் என்ன பண்றாங்க, யூதேயாவில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு உதவி பண்ண ஏன் தீர்மானம் பண்ணினார்கள்? இவங்களுக்கு தானே பஞ்சம் வரப்போகுது. அப்போ என்ன, எருசலேம்ல யூதேயாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த உதவி என்ற வார்த்தைக்கு டைகோனியா, வெயிட்டிங் அட் த டேபிள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தர்ம ஊழியம் சபை தமிழ்ல போட்டிருக்காங்க. ஆனா ஆக்சுவலான வார்த்தை டைகோனியா. டைகோனஸ், டீக்கன் சொல்றாங்க, உதவிக்காரர்கள். அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். வெயிட்டிங் நியர் த டேபிள், வெயிட்டிங் அட் த டேபிள், வெயிட்டர், கடைசியில வெயிட்டர்னு சொல்லலாம். ஒரு சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டா, சாம்பார் இல்லையா, சட்னி இல்லையா, ஊத்தணும். அவங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டு அதிகமா சாப்பிட்றாங்களா, அதை அறிந்து குறிப்பறிந்து அதை கொடுக்கணும். இதெல்லாம் பண்றதுதான் வெயிட்டருடைய வேலை. அப்போ இந்த குறைவை நீக்கும்படியான ஒரு வேலையை தான் அந்தியோகியா மக்கள் செய்றாங்க. பாருங்க, அந்நாட்கள் சீஷர் ஏன் இவங்க இங்க கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்றதுக்காக நான் சொல்லணும். இவங்க பஞ்சம் வரப்போகுது, நம்ம சீரியாவில தான் வரப்போகுது. ஆனா எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் உதவி பண்ணணும்னு நினைச்சாங்கன்றதுக்காக நான் சொல்றேன். ஏற்கனவே வந்து சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனார்கள் அன்றாட விசாரணையில் இந்த வார்த்தை உதவி கரெக்டா வந்து ஹெல்ப் பண்ணலன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்காது இந்த இடத்துல. சாப்பாடு பரிமாறக்கூடிய வார்த்தையும் விசாரணை என்ற வார்த்தையிலும் அந்த டைகோனியா தான். ஜெபம் பண்ணுவதும் தேவவாசனம் ஊழியத்திலும், அதாவது அதுவும் டைகோனியா. நாங்க வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய குறைகளை நீக்கணும். இதுக்கும் வந்து அதே வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. உதவி, டைகோனியா. இப்ப பாருங்க, பஞ்சத்துக்கு முன்னாடி எருசலேமுடைய நிலைமை நான் சொல்ல விரும்புறேன். 2:45 நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. அப்போஸ்தலர் 2:45ல காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய அவங்களுக்கு தேவைக்கு தக்கதாக தராங்க. அதாவது யாரெல்லாம் தேவையில இருக்காங்களோ அந்த நீடுக்கு அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நான் சொல்றது பஞ்சத்துக்கு முன்னாடி. ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சபை உருவாகி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. அப்போ அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்போஸ்தலர் 4:34 வாசிக்கிறோம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று, எல்லாத்தையும் விற்கல, தேவை என்னப்படுதோ அது தேவைப்பட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சத்தை தாண்டியும் வறுமை இருந்துச்சு. கலாத்தியர் 2:10 வாசிக்கும்போது யாக்கோபு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படியாக மாத்திரம் சொன்னான் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர்ல வாசிக்கிறோம், இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போகிறேன். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரன்னு சொல்றோம். அப்போ பஞ்சத்துக்கு முன்னாடியும் கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க, பஞ்சத்துக்கு அப்புறமும் கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க. ஏற்கனவே நிலத்தெல்லாம் எடுத்து வித்து கொடுத்தாச்சு. யாரு? இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்தாச்சு. இனிமேல் தான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இருக்கிறவங்கள இடம் இருந்திருக்காது, பொருள் இருந்திருக்காது. நான் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். அதனால தான் அந்தியோகியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கொடிய பஞ்சத்துல அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஏன் தீர்மானம் பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த பஞ்சம் யூதேயாவில மட்டும் இல்ல, சீரியாவில தான் வரப்போகுது. ஆனால் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த ஏழை மக்களுக்கு, ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே தொடங்கியாச்சாங்க. இப்போ இந்த பஞ்சத்துல அவங்க தாக்கு பிடிப்பாங்களா? பர்னபா தான் இதுக்கு மெயின். ஒரு எருசலேமுக்கு சூழ்நிலை நன்கு தெரியும். அதனால பர்னபா தான் நிச்சயமா இந்த சோர்ஸ், நம்ம பணம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கணும். யாருக்கு? நம்ம சீரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. சரி, இது நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ பவுலும் நம்ம பர்னபாக்களையும் பணத்தை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அவங்க நில வழியா வந்தாங்களா இல்ல கரை வழியா வந்தாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் எல்லாரும் நில வழியா தான், கடல் வழியா வரல, நில வழியா தான் வந்திருக்க கூடும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யாக்கோப தலையை வெட்டிடுவாங்க, பேதுருவ ஜெயில போட்டுருவாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடியும் பொழுது தான் இவங்க வந்து சேர்றாங்க. அப்போ இவங்க வரும்பொழுது அந்த ஊழிய பாதையில் இவங்க நியூஸ் கேள்விப்படுறாங்க. கடல் வழியா வந்தா அப்படி கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப நில வழியா வரும்போது இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு கடைசியில வந்து எருசலேம்ல சேர்றாங்க. எருசலேம்ல வந்து சேர்ந்த பிறகு அப்போஸ்தலர் 12:25 தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு என்று நாம் வாசிக்கிறோம். வாசி முடிச்சுட்டு அங்கிருந்து பர்னபாவை மார்க்கை கூட்டிட்டு போறாங்க. மார்க் வந்து பர்னபாவுடைய இனத்தான். இப்போ அவர் என்ன பண்றாங்க, அவங்க ஊழியத்துக்கு அந்தியோகியாவுக்கு கூட்டி போற நிகழ்வு. இதை நான் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நம்ம நடைமுறைக்கு வரலாம். இப்போ நம்ம இந்த பகுதியில வாசிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு பாடத்துல நம்ம கத்துக்கிறோம், என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்திற்காக அவமானம் பட தயாராக இருக்க வேண்டும். நாம தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கணும். நாம எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று மக்கள் பார்க்கணும். இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில. நாம எந்த ராஜ்யத்துக்காக, நம் பரலோக இயேசு கிறிஸ்து வருவதற்குண்டான அந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோமா? அந்த ஒரு ஆவல் நம்மளிடையே காணப்படுகிறதா? மக்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், அவங்களுக்கு மத்தியில நீங்க உங்களுடைய சாட்சி எப்படி விளங்க பண்றீங்க? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் ரட்சகர் அங்கே வரப்போகிறார், அவர் ஆட்சி செய்ய போகிறார், அந்த பொற்கால ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த நற்செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காட்டுறீங்களா? அப்படி காட்டினீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவமானம் உண்டு. நம்மள கிறிஸ்தவர்கள் கிண்டல் அடிப்பாங்க நிச்சயமா. என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த வளர்ந்த விஞ்ஞான உலகத்துல நிச்சயமா நம்மள அப்படிதான் பேசுவாங்க. இல்ல அப்படிதான் பேசுவாங்க. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 4:13. பிரதர் வாசிங்க, கணேசன் பிரதர், 1 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. கணேஷ் பிரதர், 1 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. சரி, நானே வாசிக்கிறேன். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துளைத்து போடுகிற அடுக்கை போலவும் ஆனோம் என்று சொல்லுகிறார். யார் சொல்றது? பவுல் சொல்லுகிறார். இந்த இடத்துல குப்பை, துடைத்து போடக்கூடிய அழுக்கு, இந்த 2 வார்த்தை வந்து பைபிள்ல வேற எங்கேயுமே வந்து பயன்படுத்தல. இந்த 2 இடத்துல தான் பவுல் தன்னை பயன்படுத்துகிறார். அப்போ உலகத்தால அவங்க எப்படி பார்க்கப்பட்டாங்க, உலகத்தாருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, அவங்க குப்பையை போலதான், அது கழிவை போலவும் துடைத்து போடப்படக்கூடிய அழுக்கு. இந்த வார்த்தைக்கு சரியா ஆஃப் ஸ்கோரிங் என்ற வார்த்தை பயன்படுத்துறது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா,
தேவையில்லாத அந்த காலத்துல புறஜாதி மக்கள் தேவையில்லாத மிருகத்தை பலியிடுவாங்க. தேவையில்லாத ஒன்றுக்கும் உதவாத மிருகங்களை பலியிடுவாங்க. அந்த சொல்லுதான் இது. எங்களை அப்படிதான் உலகம் எங்களை பார்க்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அவள் தேவனுடைய நாமத்திற்காக அவமானப்படுவதை அவர்கள் சந்தோஷமாக எண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்முடைய மெயின் கோர் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் என்பதற்காக வரக்கூடிய அவமானத்தை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவமானம் அடைகிறோமா? அது போல ஒரு அவமானம் நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அப்படிதான் அவங்க பண்ணாங்க. அவமானம் செய்தார்கள். பல விதங்கள் அவமானம் செய்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மதிமயங்கியவன் என்று சொன்னார்கள், பெயர் சபைகளின் தலைவன் என்று சொன்னார்கள். இப்படி பல விதங்களிலே இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உண்டான பணியை அவர் செய்து முடித்தார். எனவே அவமானம் அடைவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவன் தனது வார்த்தைகளால் நம்முடைய நம்பிக்கையில் முன்னேற வைப்பார். பாருங்க, தீர்க்கதரிசிகளை ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கூட்டத்தார அன்னைக்கு கூட்டம் அந்தியோகியாவிலே சீஷருடைய தொகை பெருகின பொழுது, அங்க ஏற்கனவே பவுல் பர்னபாலா இருந்தாலும் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வழங்கி அவங்களை கிண்டல் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை தீர்க்கதரிசிகள்லாம் வராங்க. என்ன ஒரு கம்ஃபர்டான நேரமா இருந்திருக்கும்ல அது. அநேக வார்த்தைகளால் அவங்களை திடப்படுத்தி இருப்பாங்க. இந்த பஞ்சத்தை பத்தி எல்லாம் சொல்றது அடுத்த பக்கமா இருந்தாலும் அவங்க நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க. ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி அங்க நடந்திருக்கும். நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கும். அந்த தீர்க்கதரிசிகள் இந்த 70 சீஷர்கள் இருந்தாங்களே, அந்த கூட்டத்தாரா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த வார்த்தைகளால் அந்த நம்பிக்கையில இன்னும் முன்னேற வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில அந்த அந்தியோகியா மக்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கும். உதவும் கரம் கொண்டிட வேண்டும். பாருங்க, என்ன ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி. அந்த அந்தியோகியா மக்களுக்கு தங்களுக்கு பஞ்சத்துல நாமளும் அடிபடுவோம்னு தெரிஞ்சாலும் யூதேயாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டார்கள். ஏன்னு சொன்னா, ஏற்கனவே அவங்க ஆசைகள் எல்லாம் வித்து அங்க இருக்கக்கூடிய தரித்திர பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ பஞ்சத்துல, அந்த கொடிய பஞ்சத்துல அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த பஞ்சத்துக்கு பின்னாடியே நம்ம நிருபங்கள்ல வாசிக்கிறோம், பவுல் இந்த தர்ம பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த எருசலேமுக்கு தான் கொண்டு போய் கொடுத்தாரு. அவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க. ஏன்? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன நிறைய பேர் வேலையை எழுந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு சம்பளம் கம்மியா கொடுத்திருப்பாங்க. அடாவடியான ஒரு நிலைமையில இந்த கிறிஸ்தவர்களுக்கு பெரிய ஒரு உபத்திரவம் நேரிட்டு இருக்கும். அதனால அவங்க ரொம்ப வறுமைக்குள்ளாக போகும் பொழுது சப்போர்ட்டிவ் உடனே என்ன பண்றாங்க, அந்தியோகியில இருக்கக்கூடியவங்க உதவிக்கரம் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னிடம் அவருக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. லூக்கா 12:21 வாசிக்கலாம். 12:21 லூக்கா 8:3 ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தாங்க. அதுவும் எது போல ஆசியுடைய ஸ்திரீகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏரோதின் காரியக்காரன் அவனுடைய மனைவிதான் சூசனா, கூசாவின் மனைவிதான் யோவானா. அவங்க எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எந்த அளவுக்கு பணத்தை கொடுத்திருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய பணக்காரர். அந்த பணத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு தான் கொடுத்தார். அவரிடம் ஒரு பைசா தனக்காக வச்சுக்கல, எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கொடுத்தார். அதே போல நாமும் உதவும் கரம் கொண்டவர்களாக உடன் விசுவாசிகளுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல தேவைக்கு ஏற்ற உதவியை நாம் நிச்சயமாக தர வேண்டும். 4வது, உதவிடும் கரத்தை சேர்த்திட வேண்டும். பாருங்க, அவங்க பர்னபாவை சேர்த்துக்கிட்டாங்க கடைசியில. மார்க்குவை தங்களோட கூட்டிட்டு வந்தாங்க. யார் இந்த மார்க்கு? பவுலுக்கு உதவிக்காரனாக இருந்தவன். கரெக்டா, நான் ஏற்கனவே இந்த கிட்டத்தட்ட 3வது மெசேஜ்ல சொல்றேன். சரியான நபர்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உதவிடக்கூடிய கரத்தை நாம் நமக்குள்ள நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா யார் உதவி செய்வாங்களோ அவங்கள நம்ம சேர்த்துக்கணும். மார்க் அப்படிப்பட்டவன் தான். எங்க வாசிக்கிறோம்? பிலமோன் 1:24 வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றார், அவன் என்னுடைய உடன் வேலையாள் என்று சொல்கிறார். தீமோத்தேயு 4:11 வாசிக்கிறோம். 4:11 அவர் சொல்றாரு, ஊழியத்தில் அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களை நம்மோட நம்ம சேர்த்துக்கணும். உதவிடும் கரத்தை நாம் சேர்த்திட வேண்டும். ஸோ இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில 4 விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம். 1, தேவராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி தேவராஜ்யத்துக்குரியவர்களாக இருந்தால் நிச்சயம் நமக்கு அவமானம் உண்டு. அந்த அவமானத்துல கவலைப்படாதுங்க, அதுக்கு தயாரா நம்ம இருக்கணும்.
அந்தியோகியால அவங்க அவமானப்பட்டதுனால அந்தியோகியா ஊழியம் செய்யறதை அவங்க நிறுத்தல. மேற்கொண்டு அவங்க ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். மேலும் அவர்கள் அந்த சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை கொண்டு அவர்களை என்கரேஜ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் 56:8 ஆண்டவரே என்னுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை உடைய துருத்திலே வையும், அவைகள் எல்லாம் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்க எல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க. நாம நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் ஏற்ற வேளையில நம்முடைய கண்ணீர்களுக்கு பதில் தரக்கூடிய தேவன், ஆறுதல் செய்யக்கூடிய தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த விதமாக தேவன் நமக்கு ஆறுதல் செய்வார் வார்த்தைகளாலே. தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கம்ஃபர்ட் நிச்சயமா கொடுப்பார். அடுத்ததாக உதவிட வேண்டும். நம்முடைய பொருள்ல நமக்கு புரியதல்ல. லூக்கா 12:21 இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். And Jesus concluded, this is how it with those who pile up the riches for themselves but are not rich in the God's sight. கடவுளுடைய பார்வையில் அவங்க பணக்காரங்களே கிடையாது. நமக்காக பணத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. மற்றவர்களுக்காக உதவிட வேண்டும். அதுவும் அவங்களுடைய இக்கட்டான சூழலில் நிச்சயமாக உதவிட நாம் வேண்டும். எபேசியர் 4:28 இப்படி வாசிக்கிறோம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ குறைச்சல் உள்ளவனுக்கு நம்ம கொடுக்கலனாவே நம்ம திருடுறவன் தான் அர்த்தம். ஆக்சுவலா நம்மள பைபிள் வந்து ஒருத்தர் தேவைப்பட நேரத்தில் கரெக்டா கொடுக்கலன்னா நம்மளை திருடன் என்று வேதம் சொல்றது. அப்போ உதவும் கரம் கொண்டிட வேண்டும். அடுத்ததாக உதவிடும் கரத்தை நமக்காக உதவி செய்ய வரவங்களை நம்ம சேர்த்துக்கணும். கரெக்டான ஆர்கனைசேஷன். மார்க் வந்து பக்காவா பின்னாடி நம்ம மார்க்கை பத்தி படிப்போம் பயணங்கள்ல. அப்போ நம்ம அவரை பத்தி இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். அப்போ மார்க் வந்து சரியான நபரை பர்னபா தெரிந்து கொண்டு அந்தியோகியா ஊழியத்துக்கு கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மாலை வேளையில அந்தியோகியாவிட இப்போ அடுத்த வாரத்துல இருந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல் ஊழிய பயணமான தொடங்கும். அதற்கு முன்பதாக இந்த அந்தியோகியில் நடந்த நிகழ்வு தான். முதல்ல அந்தியோகியா சபை எப்படி வந்தது, பவுல் எப்படி வந்தார், இப்ப அந்தியோகியில சபை ஆண்டவர் எப்படி அவர்களை ஆயத்தம் செய்தார் என்பதை பார்த்தோம். அவங்க 1 வருஷ காலமாக அங்கு ஊழியம் செய்தார்கள். அப்புறம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்கே வந்தார்கள். எருசலேமில் யூதேயாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவர்கள் உதவிட நினைத்தார்கள். இதெல்லாம் வந்து யார் பண்ணது சொன்னா அந்தியோகியில இருக்கக்கூடிய சபைதான். அப்போ இந்த வாரத்துல இந்த பாடத்தோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.